ஹரே கிருஷ்ணா. முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய காரணமற்ற கருணையினால் நாம் ஒவ்வொரு வாரமும் உங்களது மாலை முரசு தொலைக்காட்சியில் பகவத்கீதை படித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம இப்ப பகவத்கீதையில 11வது அத்தியாயம் விஸ்வரூபம் அதை பத்தி படிச்சுட்டு இருக்கிறோம். விஸ்வரூபத்தை பற்றி. அது 10வது அத்தியாயத்துல விபூதி யோகத்துல முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய மகிமைகளை பற்றி தெளிவாக படித்து தெரிந்து கொண்டோம். கிருஷ்ணருடைய மகிமைகளுக்கு அளவே கிடையாது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்கிறார் என்றால், நான் தோஸ்தி என்று சொல்கிறார். நா அந்தோ அஸ்தி. நா அந்த என்றால் முடிவே இல்லை, எல்லையே இல்லை. எதற்கு? கிருஷ்ணருடைய மகிமைகளுக்கு. நான் தோஸ்தி மம திவ்யானாம் விபூதினாம் பரந்தபா. அது மம திவ்யானாம் விபூதினாம், எனது திவ்யமான மகிமைகளுக்கு அளவே இல்லை அப்படிங்கிறத பத்தி நம்ம 10வது அத்தியாயத்துல படிச்சோம். கிருஷ்ணருக்கு எல்லைகளை நாம் நிர்ணயிக்க முடியாது. முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த அண்ட சராச்சரம் அனைத்தையுமே அடக்கி ஆள்பவர். சர்வலோக மகேஸ்வரனாகிய முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவர் எல்லையில்லாமல் எங்கும் பறந்திருக்கிறார், நிறைந்திருக்கிறார். நம் இதயத்தில் பரமாத்மாவாக குடியிருக்கிறார். அப்படிப்பட்ட பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் நம் இதயத்திலே குடியிருக்கும் முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் துடித்துக் கொண்டிருக்கும் நம் இதயத்திலே குடியிருக்கும், நம் இதயத்தை துடிக்க வைக்கும் முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். அவரை நாம் நன்றாக புரிந்து கொண்டு, கிருஷ்ணரை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டு எல்லா நேரமும் அவரை நாம் நினைக்க வேண்டும். அப்படி கிருஷ்ண உணர்வோடு நாம் வாழ்ந்துவிட்டால் நமது வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கும். கிருஷ்ணரை மறந்து விட்டால், கிருஷ்ண உணர்வு இல்லாமல் நாம் வாழ்ந்தால் அந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே கிடையாது. நாம் இந்த ஜட உலகத்திலே மாயையின் பிடியில் மாட்டிக்கொண்டுள்ளோம். அந்த மாயை 3 குணங்கள் தான் நம்மை இந்த ஜட உலகத்திலே பிறக்க வைக்கிறது. இந்த ஜட உடம்பை உருவாக்கியதே அந்த மாயை தான், 3 குணங்கள் தான். அதனால நம்ம மாயையின் பிடியில் வசமாக மாட்டிக்கொண்டுள்ளோம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை மனதால் நினைப்பதன் மூலம் மட்டுமே மாயையிலிருந்து நாம் விடுபட முடியும். கிருஷ்ணரை மறந்துவிட்டால் மாயையின் பிடியில் நாம் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருப்போம். அதில் சந்தேகமே கிடையாது. மாயையின் பிடியில் நாம் வசமாக மாட்டிக்கொண்டோமே, ஏன் இந்த உலகில் நாம் கவலைகள் பட்டுக் கொள்கிறோம். கிருஷ்ணரின் மீது நாம் ஆசைதான் வைத்து விட்டாலே மாயையும் நம்மை ஒருபோதும் கட்டி போடாது. கிருஷ்ணரை நாம் மனதால் நினைத்து விட்டால், கிருஷ்ணரின் மீது ஆசை வைத்து விட்டால், கிருஷ்ண பக்தி நமக்கு வந்து விட்டால், அப்போது மாயாவிடமிருந்து நாம் விடுதலை பெற்று விடுவோம். அது வரைக்கும், கிருஷ்ணரை நினைக்கும் வரைக்கும், கிருஷ்ணரை நினைத்து கிருஷ்ணருக்கு அர்ப்பணமாக நாம் செயல்களை செய்கின்ற வரைக்கும் நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் இந்த மாயின் பிடியில் தான் நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருப்போம். அதனாலதான் கிருஷ்ணர் என்னிடம் சரணமடைந்து விடு, என்னிடம் சரணமடைந்து விடு என்று ஏன் சொல்கிறார் என்றால், என்னிடம் சரணமடைந்து விட்டால் மாயின் பிடியிலிருந்து விடுபட்டு விடுவாய் என்று கிருஷ்ணர் சொல்கிறார். அதாவது அந்த பிரபத்தியதே அப்படின்னா சரணம். சர்வதர்மான் பரித்தெஜ்ய மாமேகம் சரணம் ரஜா அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னார். சரணம், சரணம்னா என்னிடம் சரணமடைந்து விடும். சகலவிதமான தர்மங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு, ஒதுக்கி தள்ளிவிட்டு, நான் ஒருவனே என்று என்னிடம் நீ முழுமையாக சரணமடைந்து விடு. நான் உன்னை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன், நீ எதற்கும் பயப்படாதே. அதனால
நமக்கு பாவ விமோக்ஷனம் வேண்டும் என்றால் நம்ம முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன், அந்த பரலோகத்தில் இருக்கின்ற பரமபிதா பகவான் முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன், அவரிடம் நாம் சரணமடைந்து விட்டால் நம்ம எல்லா பாவங்களிலிருந்தும் கிருஷ்ணர் நம்மை விடுவித்து விடுவார். அதனாலதான் மாம் ஏவ ஏ பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தரந்திதே, என்னிடம் யார் ஒருவர் என்னிடம் சரணமடைந்து விடுகிறார்களோ அவர்கள் மாயாவிடமிருந்து விடுபட்டு விடுவார்கள். அதான் மாம் ஏவ ஏ பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தரந்திதே. ஆனால் முட்டாள்கள் அவ்வாறு செய்ய மாட்டார்கள். நாம் முட்டாள்களாக இருந்து விடக்கூடாது, அதான் ரொம்ப முக்கியம். முட்டாள்கள் கிருஷ்ணரிடம் சரணமடைய மாட்டார்கள். அதனால நாம் முட்டாள்களாக இருந்து விடக்கூடாது, நாம் கிருஷ்ணரிடம் சரணமடையாமல் முட்டாள்களாக இருந்து விடக்கூடாது. நமாம் துஷ்கிருதினோ மூதாக பிரபத்யந்தே நராதமாக மாயையா அபகிருத ஞானாக ஆசுரம் பாவம் ஆஷிதாக. துஷ்கிருத்தினோ மூதாக, முட்டாள்கள் துஷ்கிருத்தினோ தீய செயல்களை செய்கின்ற முட்டாள்கள் நமாம் பிரபத்தியதே, அதான் நமாம் துஷ்கிருத்தினோ மூதா பிரபத்தியதே நராதமாக. நராதமாக என்றால் இந்த மனிதர்களிலே மிகவும் கீழ்த்தரமானவர்கள், அதான் நராதமாக. அப்படிப்பட்ட கீழ்த்தரமான முட்டாள்கள், தீய கொடிய செயல்களை செய்கின்ற முட்டாள்கள் என்னிடம் சரணம் அடைய மாட்டார்கள் என்று கிருஷ்ணர் சொல்கிறார். அதான் நமாம் துஷ்கிருத்தினோ மூதாக பிரபத்தியந்தே அப்படின்னா நமாம் பிரபத்தியதே, என்னிடம் சரணம் அடைய மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுடைய ஞானத்தை, அறிவை மாயா அபகரித்துக் கொண்டது. மாயையா அபகிருத ஞானாக, நம்மளுடைய மாயையா அபகிருத, அபகிருத என்றால் அபகரிப்பது, ஞானாக அறிவை, நமது அறிவை அந்த மாயா அபகரித்துக் கொண்டு விடும், அபகரித்து விடும். எப்போது என்றால் நாம் கிருஷ்ணரிடம் சரணமடையாமல் முட்டாள்களாக இருந்து விட்டால். அதனால கிருஷ்ணரிடம் சரணமடைகிறது அப்படின்னா பயந்து போய் கிருஷ்ணர்கிட்ட சரணமடைகிறதுங்கிறது கிடையாது. கிருஷ்ணருக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நாம் ஒருபோதும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. வீத ராக பய குரோதா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். மண்மயாமாம் உபாசித்தாக அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். அது பற்று பயம் மற்றும் கோபத்திலிருந்து விடுபட்டு என்னிடம் சரணமடைவார்கள் என்று கிருஷ்ணர் சொல்கிறார். வீதராக பய குரோதக மன்மயாமாம் உபாசிதாக பகவோ ஞான தபசா பூதா மத்பாவம் ஆகதாக. அதாவது பற்று பயம் மற்றும் கோபத்திலிருந்து விடுபட்டு அது என்னிடம் சரணமடைந்து, மண்மயாமாம் உபாசித்தாக என்னிடம் சரணமடைந்து பற்று பயம் மற்றும் கோபத்திலிருந்து விடுபட்டு அறிவாலும் பகவோ ஞான தபசா தவங்களாலும் அறிவாலும் அவர்கள் பூதா தூய்மை அடைந்து எனது பாவத்தை அடைந்து விட்டார்கள். பகவோன ரொம்ப பேர் இதுக்கு முன்னாடி பற்று பயம் கோபத்திலிருந்து விடுபட்டு என்னிடம் முழுமையாக சரணமடைந்து அந்த அறிவாலும் தவங்களாலும் அவர்கள் என்னையே நினைத்து எனக்கு அர்ப்பணமாக அனைத்து செயல்களையும் செய்கின்ற காரணத்தினால் அவர்கள் தூய்மை அடைந்து எனது நிலையை அடைந்து விட்டார்கள். மத்பாவமாகதாக அப்படின்னா கிருஷ்ணர்கிட்ட போயிட்டாங்க. ஏவம் ஞாத்வா கிருதம் கர்மா பூவைரபி முமுக்ஷுபிகி, இந்த அறிவை பெற்று, இந்த பகவத்கீதை அறிவை பெற்று, ஏவம் ஞாத்வா கிருதம் கர்மா, நான் தான் முழுமுதற் கடவுள் என்கின்ற அறிவை பெற்று, என்னை எதுவுமே நிர்பந்திக்காது அப்படிங்கிற அறிவை பெற்று, நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்பிருக, அதாவது எந்த ஒரு செயலும் என்னை நிர்பந்திக்காது. நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்பிருக, எந்த ஒரு கர்ம பலன்களும் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற அந்த அறிவை பெற்று, கிருஷ்ணர்தான் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிற அறிவை பெற்று கிருஷ்ணரிடம் சரணமடைந்து நிறைய பேர் இதற்கு முன்பு ஏவம் ஞாத்வா கிருதம் கர்மா பூர்வைரபி முமுக்ஷுபிகி, ரொம்ப பேர் இதற்கு முன்னாடி அவர்கள் முமுக்ஷுபிகி என்றால் முக்தி அடைந்து விட்டார்கள். கிருஷ்ணருடைய இந்த பகவத்கீதை அறிவை பெற்று கிருஷ்ணர் சொன்னபடி செயல்பட்டு கிருஷ்ணரையே மனதால் நினைத்து கிருஷ்ணருக்கு அர்ப்பணமாக அனைத்து செயல்களையும் செய்து நிறைய பேர் இதற்கு முன்பு அவர்கள் முக்தி அடைந்து விட்டார்கள்.
அதனாலதான் குரு கர்மைவ தஸ்மாத்வம் பூர்வைகி பூர்வதரம் கிருத்தம். அதனால இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் எப்படி என்னையவே நினைத்து எனக்கு அர்ப்பணமாக செயல்பட்டு முக்தி அடைந்தார்களோ அவர்களைப் போல் நீயும் என்னையவே நினைத்து எனக்கு அர்ப்பணமாகவே அனைத்து செயல்களையும் செய்துவிடு அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். அதனால நம்ம செய்கின்ற செயல்கள் அனைத்தையும் கிருஷ்ணருக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும், அவ்வளவுதான். இந்த பகவத்கீதை அறிவு நமக்கு கிடைத்தால் மட்டுமே அவ்வாறு நடக்கும். நம்ம கிருஷ்ணருடைய கருணையினால் இந்த பகவத்கீதை அறிவை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த பகவத்கீதையில நம்ம 11வது அத்தியாயத்துல அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட விஸ்வரூபத்தை காமிக்கும்படி கேட்டதை பத்தி போன வாரம் படிச்சோம். அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட என்ன சொன்னா அப்படின்னா, ஏவம் ஏதத்யதா தத்வம் ஆத்மானம் பரமேஸ்வரா திரஷ்டுமிச்சாமி தே ரூபம் ஐஸ்வரம் புருஷோத்தமா. அதாவது நீ என்னிடம் சொன்ன உனது அந்த ஐஸ்வர்யமான அந்த விஸ்வரூபத்தை பார்க்க நான் விரும்புகிறேன். திரஷ்டும் இச்சாமி, திரஷ்டும் இச்சாமி என்றால் பார்க்க நான் விரும்புகிறேன், அதனால் எனக்கு காட்டு அப்படிங்கிற மாதிரி அர்ஜுனன் சொல்றான். அது 11வது அத்தியாயத்துல 4வது ஸ்லோகத்துல என்ன படிச்சு முடிச்சோம் அப்படின்னா போன வாரம், அதாவது அர்ஜுனன் என்ன சொன்னா அப்படின்னா, மன்யசேயதி தச்சக்யம் மயா திரஷ்டும் இதி பிரபோ யுகேஸ்வரா ததோ மே த்வம் தர்சயாத்மானம் அவ்யயம். மன்யசே நீ நினைத்தால், சக்கியம் என்னால் முடியும் என்று நீ நினைத்தால், மன்யசே எதி தச்சக்கியம் மயா திரஷ்டும் என்னால் பார்க்க முடியும், என்னால் பார்க்க முடியும் என்று நீ நினைத்தால், மன்யசே எதி தச்சக்கியம் மயா திரஷ்டும் இதி பிரபோ, பிரபு அப்படின்னு அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து, பிரபு என்னால் பார்க்க முடியும் என நீ நினைத்தால், மன்யசே எதி தச்சக்கியம் மயா திரஷ்டும் இதி பிரபு யோகேஸ்வரா ததௌ மே த்வம் தர்சயாத்மானம் அவ்யம். யோகேஸ்வரா உனது அந்த திவ்யமான அந்த ஐஸ்வர்யமான உனது அந்த விஸ்வரூபத்தை எனக்கு காட்டு அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறான். அது கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். 11வது அத்தியாயத்துல அடுத்து 5வது ஸ்லோகத்துல கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்ரீ பகவான் உவாச்சா பஸ்ய மே பார்த்த ரூபானி சதோஸ்த சஹஸ்ரசக நானாவிதானி திவ்யானி நானாவர்ணாக்ருதீனி ச. பஸ்யமே பார்த்தா, பார்த்தா என்னை பார், பார்த்தா எனது விஸ்வரூபத்தை பார், நான் உனக்கு காண்பிக்க போகிறேன். கிருஷ்ணர் அர்ஜுனன் கேட்டுட்டா, ஒரு பக்தர் கேட்டுட்டா பகவானால முடியாதுன்னு சொல்லவே முடியாது. அர்ஜுனன் கேட்டுட்டான், உனது விஸ்வரூபத்தை எனக்கு காமி கிருஷ்ணா அப்படின்ட்டு. கிருஷ்ணர் முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதனால கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட உடனே பஸ்யமே பார்த்த ரூபானி சதோஸ்த சகஸ்ரசக. சத என்றால் 100, சகஸ்ர என்றால் 1000. சதோஸ்த சகஸ்ரக என்றால் 100,000கணக்கான 100,000கணக்கான ரூபங்கள். எப்படிப்பட்ட ரூபங்கள்? நானாவிதானி திவ்யானி. நானாவிதம் என்றால் பல விதம். அந்த விதம், விதம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்லையும் பயன்படுத்துகிற வார்த்தை தான், பலவிதம் அப்படிங்கிறோம்ல, அதான் நானாவிதம், பலவிதம், பலவிதமான திவ்யமயமான. நானாவிதானி திவ்யானி, பலவிதமான திவ்யமயமான. நானா வர்ணாக்ருதீனிச்சா. நானா அப்படின்னா பல வண்ணங்கள், பல வண்ணங்கள் கொண்ட எனது அந்த விஸ்வரூபத்தை நீ பார், நான் உனக்கு காண்பிக்க போகிறேன், நீ பார் அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணர் சொல்றார். அது என்ன அப்படின்னா, ஸ்ரீ பகவான் சொன்னார், பலவித திவ்யமயமான பலவித வண்ணங்களுடன் இருக்கும் 100,000கணக்கான எனது ரூபங்களை பார்த்தா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். அதாவது பலவித திவ்யமயமான பலவித வண்ணங்களுடன் இருக்கும் 100,000கணக்கான எனது ரூபங்களை பார்த்தா அப்படின்னு கிருஷ்ணர் அந்த விஸ்வரூபத்தை அர்ஜுனனுக்கு காமிக்க போறார். அதனால சொல்றார். தொடர்ந்து அடுத்த ஸ்லோகத்துல, அதாவது 11வது அத்தியாயத்துல 6வது ஸ்லோகத்துல கிருஷ்ணர் என்ன சொல்றார் அப்படின்னா, பஸ்யாதித்யான் வசூன் ருத்ரான் அஸ்வினௌ மருதஸ்ததா
பகூனி அதிர்ஷ்டபூர்வாணி பஸ்யாச்சரியானி பாரதா. அதாவது பஸ்யாதித்யான், ஆதித்யர்கள், ஆதித்யர்கள் அனைவரும் என்னுள்ளே இருக்கிறார்கள் பார். 10வது அத்தியாயத்தில் படித்தோம். கிருஷ்ணர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஆதித்யானாம் அகம் விஷ்ணு அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னார். மொத்தம் 12 ஆதித்யர்கள் இருக்கிறார்கள். அதித்தியின் மகன்கள் தான் ஆதித்யர்கள். அதான் 12 ஆதித்யர்கள், அவர்கள் அனைவரும் என்னுள்ளே இருக்கிறார்கள் பார் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். இதுல இருந்து என்ன நமக்கு நல்லா தெரியுது? கிருஷ்ணர் தான் முழு முதற் கடவுள், கிருஷ்ணர் தான் எல்லாமே, அவர்தான் ஆதி புருஷன், கிருஷ்ணர் தான் ஆதி புருஷன். பிரம்மா சொல்றது மாதிரி கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. கோவிந்தா கோவிந்தா நீதான் ஆதி புருஷா கோவிந்தா அப்படின்னு பிரம்மா சொல்றார்ல, அது மாதிரி கிருஷ்ணர் தான் அந்த ஆதி புருஷன் கோவிந்தன் அப்படிங்கிற அந்த ஒரு அறிவு நமக்கு தெளிவாக கிடைக்கிறது. ஈஸ்வரா பரம கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்தா சர்வ காரண காரணம். அந்த அறிவு நமக்கு தெளிவாக இந்த பகவத்கீதையின் மூலம் கிடைக்கிறது. அதனால ஆதித்யர்கள் 12 ஆதித்யர்கள், ஆதித்யர்கள் வசுக்கள், ருத்ரர்கள், ருத்ரர்கள் 11 ருத்ரர்கள் இருக்கிறார்கள். ருத்ரானாம் சங்கரஸ்சாஸ்மி அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னார்ல, அதனால அந்த ருத்ரர்கள் இருக்கிறார்கள். ருத்ரர்களை பார். அப்புறம் அஸ்வினிகள், அஸ்வினிகள் மருதர்கள், மரீச்சிகி மருதாமஸ்மி, மருதர்களிலே நான் தான் மரீச்சி என்று கிருஷ்ணர் சொன்னார். அதனால இவர்கள் எல்லாமே இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் அனைவரையுமே நீ என்னுள்ளே பார். இதற்கு முன் பார்க்காத எத்தனையோ ஆச்சரியங்களை பார்த்தா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். அதிர்ஷ்டபூர்வாணி, அது இதற்கு முன்னாடி பார்க்காத, பஸ்யாச்சரியானி பாரதா, இதற்கு முன்பு பார்க்காத எத்தனையோ ஆச்சரியங்களை என்னுள்ளே பார்த்தா அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணர் சொல்றார். அது என்ன அப்படின்னா, ஆதித்யர்கள் வசுக்கள் ருத்ரர்கள் அஸ்வினிகள் மருதர்கள் என இதற்கு முன் பார்க்காத எத்தனையோ ஆச்சரியங்களை பார்த்தா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். அதான் ஆதித்யா, அதாவது பஸ்யாதித்யான் வசூன் ருத்ரான் அஸ்வினவ் மருதஸ்ததா பகூனி அதிர்ஷ்டபூர்வாணி பஸ்யாச்சரியானி பாரதா. பாரதா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். பார் பாரதா. ஆதித்யர்கள் வசுக்கள் ருத்ரர்கள் அஸ்வினிகள் மருதர்கள் என இதற்கு முன் பார்க்காத எத்தனையோ ஆச்சரியங்களை பார் பாரதா அப்படின்னு கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்றார். தொடர்ந்து அடுத்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் என்ன சொல்றார் அப்படின்னா, அதாவது 11வது அத்தியாயத்தில் 7வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் என்ன சொல்றார் அப்படின்னா, இஹைகஸ்தம் ஜகத் கிருஷ்ணம் பஸ்யாத்ய சச்சராச்சரம் மம தேகே குடாகேஷா யச்சான்யத் திரஷ்டுமிச்சசி. இஹ ஏகஸ்தம், ஏகஸ்தம்னா ஒரே இடத்துல, ஏகஸ்தம் ஓரிடத்திலே, ஒரே இடத்திலே. இகைக்கஸ்தம் ஜகத் கிருஷ்ணம், இந்த ஜகம் முழுவதையும், ஒரே இடத்துல இந்த ஜகம் முழுவதையும். இகைக்கஸ்தம் ஜகத் கிருஷ்ணம் பஸ்யாத்ய சச்சராச்சரம், இப்போது பார். பஸ்யாத்ய, இப்போது பார். சச்சராச்சரம், சரா அச்சரா, அதான் சராச்சரம். நம்ம அந்த அண்ட சராச்சரம் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த சராச்சரம். சரா என்றால் அசையும், அச்சரா என்றால் அசையாதவை. அசையும் மற்றும் அசையாதவைகள் இவை அனைத்தையும், இந்த ஜகம் முழுவதையும் ஒரே இடத்திலே பார் இப்போது. அதான் கிருஷ்ணர் என்ன சொல்றார் அப்படின்னா, இகைக்கஸ்தம் ஜகத் கிருஷ்ணம் பஸ்யாத்ய சச்சராச்சரன் மம தேகே, என்னுடைய தேகத்திலே, என்னுடைய உடம்பிற்குள்ளே. குடாகேஷா, சோம்பேறித்தனத்தை வென்றவன், தூக்கத்தை வென்றவன் அர்ஜுனன். அதனால தான் அர்ஜுனனை கிருஷ்ணன் குடாகேஷா என்று அழைக்கிறார். குடாகேஷா, எனது தேகத்திலே, எனது உடம்பிற்குள்ளே, ஒரே இடத்திலே இந்த ஜகம் முழுவதையும், அசையும் மற்றும் அசையாதவைகள் அனைத்தையும். மம தேகே குடாகேஷா யச்சான்யது திரஷ்டும் நிச்சசி, நீ என்னவெல்லாம் பார்க்க விரும்புகிறாயோ அவை அனைத்தையுமே என் உடம்பிற்குள்ளே இப்போது பார் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். என்ன அப்படின்னா, குடாகேஷா, இந்த ஜகம் முழுவதையும், அசையும் மற்றும் அசையாதவைகளையும், நீ காண விரும்புபவைகளையும்,
ஒரே இடத்திலே என் உடம்பிற்குள்ளே இப்போது பார். அது குடாகேஷா, இந்த ஜகம் முழுவதையும், அசையும் மற்றும் அசையாதவைகளையும், நீ காண விரும்புபவைகளையும் ஒரே இடத்திலே என் உடம்பிற்குள்ளே இப்போது பார் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். ரொம்ப கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு இப்ப விஸ்வரூபத்தை காமிக்க போறார். அதை அர்ஜுனனும் பார்க்க போறான். அதை பார்த்துட்டு அர்ஜுனன் அப்படியே அதை வர்ணிக்க போறான். அதை நம்ம அதை தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய விஸ்வரூபம் இந்த பகவத்கீதையில இந்த 11வது அத்தியாயத்துல மட்டும்தான் நமக்கு இந்த அறிவு கிடைக்கும், வேற எங்கேயும் கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான அறிவை நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம், புரிந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த ஸ்லோகத்துல, அதாவது 11வது அத்தியாயத்துல 8வது ஸ்லோகத்துல கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட என்ன சொல்றார் அப்படின்னா, நது மாம் சக்யசே த்ரஷ்டும் அனேனைவ ஸ்வசக்ஷுஷ திவ்யம் ததாமி தே சக்ஷுகு பஸ்யமே யோகமைஸ்வரம். அதாவது நதுமாம் சக்கியசே திரஷ்டும் அனேனைவ ஸ்வசக்ஷுஷா. ஸ்வசக்ஷுஷ என்றால் உன்னுடைய கண்களால், இப்போது உனக்கு உள்ள கண்களால். நதுமாம் உன்னால் பார்க்க முடியாது, நதுமாம் திரஷ்டும் அதாவது உன்னால் பார்க்க முடியாது, ஸ்வசக்ஷுஷ. அதனால் ததாமி திவ்யம் தே சக்ஷுகு, அதனால் உனக்கு, தே என்றால் உனக்கு, ததாமி என்றால் கொடுக்கிறேன், திவ்யம் சக்ஷுகு என்றால் திவ்யமான கண்கள், அதனால் உனக்கு நான் இப்போது திவ்யமான கண்களை கொடுக்கிறேன். நதுமாம் சக்கியசே திரஷ்டும் அனேனைவ ஸ்வசக்ஷுஷா, உன்னுடைய இப்போது வைத்திருக்கும் கண்களால் என்னை உன்னால் பார்க்க முடியாது, எனது விஸ்வரூபத்தை உன்னால் காண முடியாது, அதனால் நான் உனக்கு இப்போது ததாமி தே திவ்யம் சக்ஷுகு, ததாமி திவ்யம் தே சக்ஷுகு, உனக்கு நான் இப்போது திவ்யமான கண்களை கொடுக்கிறேன். பஸ்யமே யோகம் ஐஸ்வரம், என்னுடைய அந்த ஐஸ்வர்யமான யோகத்தையும் என்னுடைய யோகத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பார். பஸ்யமே, என்னை பார், எனது விஸ்வரூபத்தை பார் அப்படின்னு கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்றார். அதாவது உனது கண்களால் என்னை உன்னால் காண முடியாது, திவ்யமான கண்கள் தருகிறேன், எனது யோகத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பார். உனது கண்களால் என்னை உன்னால் காண முடியாது, திவ்யமான கண்கள் தருகிறேன், எனது யோகத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பார் அப்படின்னு கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்றார். இப்படி இந்த விஸ்வரூபத்துல கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அதாவது அவருடைய விஸ்வரூபத்தை காமிக்க போறார் அர்ஜுனன் கிட்ட. இப்படிப்பட்ட ஒரு விஸ்வரூபம், அந்த தர்சனம், விஸ்வரூப தர்சனம் நமக்கு இந்த பகவத்கீதையின் மூலம் தெளிவாக கிடைக்கிறது. இந்த பகவத்கீதை அறிவு நமக்கு கிடைத்து விட்டால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. இந்த பகவத்கீதை அறிவு ஒன்று கிடைச்சிட்டா போதும், வேற எதையும் நம்ம தேடி அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாம் நம்மளை தேடி வரும். அதான் ரொம்ப முக்கியம். நம்ம தேடி செல்ல வேண்டியது இந்த பகவத்கீதை அறிவு மட்டும்தான். இந்த பகவத்கீதை அறிவு நமக்கு நன்றாக கிடைத்து விட்டால், முழுமுதற் கடவுள் பாடிய பகவானின் பாடல், பகவானின் கீதை, இந்த பகவத்கீதை, இதை நாம் பாட கற்றுக்கொண்டால், இந்த பகவத்கீதை அறிவு நமக்கு கிடைத்து விட்டால், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், கிருஷ்ணர் தான் ஆதி புருஷன், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு, அந்த ஆதி பகவான் கிருஷ்ணர் தான் என்கின்ற அறிவு நமக்கு கிடைத்து விட்டால், நம்ம கிருஷ்ணரிடம் நாம் அவர் மீது நம்பிக்கையும் பக்தியும் அன்பும் கொண்டு கிருஷ்ண உணர்வோடு கிருஷ்ணரிடம் நாம் நம்மை அர்ப்பணித்து கிருஷ்ணரிடம் நாம் சரணம் அடைந்து விட்டால், நம்மளுடைய தேவைகளை கிருஷ்ணரே தேடிக்கொண்டு கொடுத்து விடுவார். யோகக்ஷேமம் வகாமி அகம் என்று சொல்கிறார். நீ நிர்யோகக்ஷேமமாக இரு, நீ எதை பற்றியும் கவலைப்படாதே, உனக்கு என்ன தேவையோ அவை அனைத்தையும் நானே கொண்டு கொடுக்கிறேன் என்று கிருஷ்ணர் சொல்கிறார். அப்படித்தான் நமக்கு இப்போ இந்த பகவத்கீதை அறிவை கொடுத்து கொண்டிருக்கிறார். நம்மளும் இதை தெளிவாக படித்து கொண்டிருக்கிறோம். கிருஷ்ணருடைய கருணையினால் ஒவ்வொரு வாரமும் உங்களது மாலை முரசு தொலைக்காட்சியில் நாம் பகவத்கீதையை படித்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், அவருடைய விஸ்வரூபத்தை எப்படி காண்பிக்கிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து அடுத்த வாரம் படிக்கலாம். ஹரே கிருஷ்ணர்.